ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 3ல உள்ள கிராமர தான் பார்க்க போறோம். டென்ஸு. வாங்க நம்ம டென்ஸ்க்குள்ளாடி போலாம். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன். அஃபர்மேட்டிவ், சிங்குலர், ப்ளூரல், நெகட்டிவ். முதல்ல சிங்குலர் என்னன்னா, ஐ ஹேவ் ஆல்ரெடி சங். நான் ஆல்ரெடி பாட்டு பாடிட்டேன். யூ ஹேவ் ஆல்ரெடி சங். நீ ஆல்ரெடி பாட்டு பாடிட்ட. ஷி ஆர் ஹி ஆர் இட் ஹாஸ் ஆல்ரெடி சங். அவளோ அல்லது அவனோ அல்லது அது ஆல்ரெடி பாட்டு பாடிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூரல் வி ஹேவ் ஆல்ரெடி சங். ஐக்கு பதிலா இங்க வி போடணும். நாங்க ஆல்ரெடி பாட்டு பாடிட்டோம். இதுல நோ சேஞ்சஸ். யூ ஹேவ் ஆல்ரெடி சங்ல வரும். நீ ஆல்ரெடி பாட்டு பாடிட்ட. ஷி ஆர் ஹி ஆர் இட் இருக்கிற இடத்துல தே போடணும். தே ஹேவ் ஆல்ரெடி சங். அவங்க ஆல்ரெடி பாட்டு பாடிட்டாங்க. நெகட்டிவ் என்ன எழுதணும்? ஹேவுக்கு பதிலா ஹேவ் நாட். இத அப்படியே மாத்துறோம். ஐ ஹேவ் நாட் ரீசென்ட்லி சங். ஆல்ரெடிக்கு பதிலா ரீசென்ட்லி. நான் ரீசெண்டா பாட்டு பாடல சொல்றாங்க. யூ ஹேவ் நாட் ஆல்ரெடி பதிலா ரீசென்ட்லி போடணும். ஹேவ் பதிலா ஹேவ் நாட் போடணும். யூ ஹேவ் நாட் ரீசென்ட்லி சங். அதாவது நீ ரீசெண்டா பாட்டு பாடல. ஷி ஆர் ஹியர் இட் ஹேஸ் நாட் ரீசென்ட்லி சங். அதாவது அவளோ அல்லது அவனோ அல்லது அது ரீசெண்டா பாட்டு பாடல அப்படின்னு சொல்றாங்க. யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் அன் ஆக்ஷன் விச் பிகின் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் நவ். இப்போ பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் தொடங்கி இருக்கு. அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல தொடங்கிட்டு இப்போ அந்த ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், பரானி ஹாஸ் கால் த ஃபயர்மேன் அண்ட் தே ஆர் ஆன் தேர் வே. பரானி வந்து ஃபயர்மேனை பாஸ்ட்ல கூப்பிட்டா. அதாவது பரானி வந்து ஃபயர்மேனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. அவங்க சொல்றாங்க, அவங்க வேல வந்துட்டே இருக்காங்க. அவங்க அவளுக்கு வீட்டும் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் ஹாஸ் பீன் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட். ரீசெண்டா இப்போ முடிஞ்ச ஆக்ஷனுக்கு அந்த இடத்துல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வித் அட்வர்ப்ஸ் லைக் ஆல்ரெடி, ரீசென்ட்லி, எட். அட்வர்ப்ஸ்ல வந்து என்னென்ன அட்வர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி, ரீசென்ட்லி, எட்டுங்கிற இடத்துல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் பிகின் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூஸ் அப் டு த ப்ரெசன்ட். அது வந்து பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு. ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட்ல வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள், ஷீ ஹாஸ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 5 years. இந்த வீட்ல அவ வந்து 5 years தங்கி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நோட் வந்து we do not use adverb of time denoting the past tense, present perfect tense. எக்ஸாம்பிள், நாம வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் டினோட்டிங் த பாஸ்ட் டென்ஸ். அதாவது அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் வந்து பாஸ்ட் டென்ஸை வந்து டினோட் பண்ணுது. அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, த ஃபாதர் ஹாஸ் ரிட்டன் ஃப்ரம் வெல்லூர் எஸ்டர்டே. அது வந்து இது ஒரு ராங்கான சென்டென்ஸ். ஃபாதர் வந்து வெள்ளூர் நேரத்துக்கு வெள்ளூர்ல இருந்து வந்தாங்க. அது ராங் சென்டென்ஸ். கரெக்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஹாஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் வெள்ளூர். ஃபாதர் வந்து வெள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கரெக்ட் சென்டென்ஸ். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதுல நெகட்டிவ் சென்டென்ஸே கிடையாது. அஃபர்மேட்டிவ், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் மட்டும் தான் உண்டு. ஐ ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். நான் காலையில இருந்தே பாட்டு பாடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. யூ ஹாவ் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours. நீ 2 hours பாட்டு பாடிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஷி ஆர் ஹி ஆர் இட் ஹாஸ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். அவளோ அல்லது அவனோ அல்லது அது காலையில இருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. we have been singing since morning. நாங்க காலையில இருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கோம். யூ ஹாவ் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours. நீ அதே இதுதான் நோ சேஞ்சஸ். நீ வந்து 2 hours பாட்டு பாடிட்டு இருக்க. ஷி ஆர் ஹி ஆர் இட்டுங்கிற இடத்துல தே போட்டா போதும். ஹாவ்ஸ்ங்கிற இடத்துல ஹாவ் போடணும். தே ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். அவங்க காலையில இருந்தே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நோட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இஸ் யூஸ் ஃபார் அ பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு டைமை டினோட் பண்ண இடத்துல சின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் இஸ் யூஸ்ட் அ பீரியட் ஆஃப் டைம். ஒரு ஒரு பீரியட் பாயிண்ட் ஆஃப் டைம் டினோட் பண்ற இடத்துல சின்ஸை யூஸ் பண்ணணும். பீரியட் ஆஃப் டைம் டினோட் பண்ற இடத்துல ஃபாரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா,
to express an action which began at some time in the past and is still continuing and may extend to the future. ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு, தொடங்கிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டில் நவ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அது மேபி ஃபியூச்சர்லயும் எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும். அப்படிங்கிற இடத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், ஷீ ஹாஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங். அவ காலையில இருந்தே படிச்சுட்டே இருக்கா. அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். டு எக்ஸ்பிரஸ் an action in a sentence which begins with for, how long or since when. டு எக்ஸ்பிரஸ் an action in a sentence, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண இடத்துல which begins with for, how long, ஒரு how long, since, when, அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். present perfect continuous tense யூஸ் பண்றோம். to express an action that begins sometime in the past and has been just completed. ஒரு ஆக்ஷனை வந்து பாஸ்ட்ல நம்ம தொடங்குறோம், அது வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம இதை யூஸ் பண்றோம், இந்த டென்ஸை யூஸ் பண்றோம். however its result is visible in the present. அது ப்ரெசென்ட்ல வந்து அதுக்கு ரிசல்ட் வந்து விசிபிள் ஆகிருக்கு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 years அண்ட் ஐ எம் டயர்ட் நவ். 5 years இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டே இருக்கான், ஆனா இப்போ அவன் டயர்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம வந்து எக்ஸசைஸ் குள்ளாடி போலாம். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சரவணன் ஆல்வேஸ் ஃபார் அ டேஷ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். ப்ராக்கெட்ல வந்து கோ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கோஸ் நீட் யூஸ் பண்றோம். சரவணன் எப்பவுமே காலையில் வாக்கிங் போவான் அப்படின்னு சொல்றாங்க. வி கேதர் we dash here for a meeting and the chairperson is yet to arrive. இல்ல பிராக்கெட்ல கேதர் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா கேதர்ட் நீட் எழுதணும். நாங்க வந்து மீட்டிங் காண்டி இங்க வந்து கூடி இருக்கோம், ஆனா வந்து சேர்பர்சன் வந்து என்ன அரைவ் ஆகல, அவர் வந்து கூடிய சீக்கிரம் அரைவ் ஆவாரு அப்படின்னு சொல்றாங்க. அருணா டேஷ் ஈகர்லி டேஷ் வெயிட் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்னிங். இல்ல 2 பிளாங்க் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, அருணா ஹாஸ் பீன் ஈகர்லி வெயிட்டிங் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்னிங். அருணா வந்து காலையில இருந்து அவ ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்றாங்க. ஷீபா டேஷ் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். பிராக்கெட்ல மூவ் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுத வேண்டியது ஷீபா மூவ்ஸ் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் ஷீபா வந்து ஒரு புது வீட்டுக்கு குடியேற போறா அப்படின்னு சொல்றாங்க. நசீரா டேஷ் அட்டன் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. பிராக்கெட்ல அட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுத வேண்டியது அட்டன்ஸ். நசீரா வந்து ரெகுலரா அவ மியூசிக் கிளாஸுக்கு போறா, அங்க அட்டன் பண்றா அப்படி சொல்றாங்க. இலக்கியா அண்ட் ஆதிரா டேஷ் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். பிராக்கெட்ல என்ஜாய் கொடுத்துருக்காங்க, நோ சேஞ்சஸ், அதே மாதிரி என்ஜாய்னு போடலாம். இலக்கியாவும் ஆதிராவும் 2 பேரோட கம்பெனியை வந்து வெரி மச் என்ஜாய் பண்றாங்க. அவங்க வந்து 2 பேருக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க 2 பேர் மாறி மாறி உதவி பண்றாங்க, அவங்க ஜோக்ஸ் சொல்லி அவங்க கம்பெனியை நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படி சொல்றாங்க. மணி டேஷ் இன் தி ஸ்கூல் ஃபார் 5 years. ப்ராக்கெட்ல ஒர்க் இருக்கு, நம்ம என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா ஹாஸ் பீன் ஒர்க்கிங். மணி வந்து இந்த ஸ்கூல் 5 years ஒர்க் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் டேஷ் அவுட் சைட் நவ். பிராக்கெட்ல போர் கொடுத்துருக்கு, இல்ல வந்து இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ். போரிங்னா ரெய்னிங்னுட்டு அர்த்தம். அப்போ இது இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்கு, வெளியில மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னுட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அஃபர்மேட்டிவ், சிங்குலர், ப்ளூரல், நெகட்டிவ். இதுல இன்ட்ரோகேட்டிவும் கூட சேர்ந்து வந்திருக்கு. சிங்குலர் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ சாங் எஸ்டர்டே, நான் நேத்தைக்கு வந்து பாட்டு பாடிட்டேன். யூ சாங் எஸ்டர்டே, நீ நேத்தை பாட்டு பாடிட்ட. ஷி ஆர் ஹி ஆர் இட் சாங் லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் வந்து அவளோ அல்லது அவனோ அல்லது அது லாஸ்ட் வீக் பாட்டு பாடிட்டு அப்படி சொல்றாங்க. ப்ளூரல்ல என்னன்னா ஐக்கு பதில வி போடணும். நாங்க நேத்தை பாட்டு பாடிட்டோம், இதுல நோ சேஞ்சஸ், நீ நேத்தை பாட்டு பாடிட்ட. ஷி ஆர் ஹி ஆர் இட்டுங்கிற இடத்துல தே போடணும். அப்போ தே அவங்க வந்து நேத்தை பாட்டு லாஸ்ட் வீக்கு பதில் எஸ்டர்டே போடுறாங்க, அவங்க நேத்தை பாட்டு பாடிட்டாங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்னா ஐ டிடன்ட் சிங், ஐ டிட் நாட் சிங் எஸ்டர்டே, நான் நேத்தை பாட்டு பாடல. இதுல என்ன வரும், நீ நேத்தை பாட்டு பாடல. ஷி ஆர் ஹி ஆர் இட்,
அவளோ அல்லது அவனோ அல்லது அது லாஸ்ட் வீக் அதாவது பாட்டு பாடல சொல்றாங்க. இன்ட்ரோகேட்டிவ் என்னன்னா டிட் ஆர் டிடின் ஐ சிங் எஸ்டர்டே. பாசிட்டிவ் வரச்சுல டிட் போடணும், நெகட்டிவ் வரச்சுல டிட் நாட் போடணும். அப்போ நான் வந்து பாசிட்டிவ் முதல்ல சொல்றேன். டிட் ஐ சிங் எஸ்டர்டே, நான் நேத்து பாட்டு பாடினேனா. டிடின்ட் ஐ சிங் எஸ்டர்டே, நான் நேத்து பாட்டு பாடலையா அப்படி. இதுல வந்து ஐக்கு பதிலா யூ போடுறாங்க. அப்போ டிட் யூ ஆர் டிடின்ட் யூ சிங் எஸ்டர்டே, நீ நேத்து பாட்டு பாடினியா என்கிற ஒரு கொஸ்டின். அல்ல நீ நேத்து பாட்டு பாடலையா. இது டிட் ஆர் டிடின்ட் ஷி ஆர் ஹி ஆர் இட் சிங் லாஸ்ட் வீக். நீ அவனோ அல்லது அவனோ அது அல்லது அது நேத்தைக்கு லாஸ்ட் வீக் பாட்டு பாடுச்சா அல்ல பாட்டு பாடலையா அப்படி கேட்கறாங்க. நம்ம யூசர்ஸ் பத்தி பார்த்துடலாம். டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட். அதாவது ஒரு ஆக்ஷனை வந்து பாஸ்ட்ல முடிஞ்சிருக்குங்கிறத இண்டிகேட் பண்ற இடத்துல இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஜெனரலி த அட்வர்பியல்ஸ் ஆஃப் பாஸ்ட் டைம் ஆர் யூஸ்ட். சம்டைம்ஸ் அட்வர்ப்ஸ் ஆஃப் பாஸ்ட் டைம் வந்து யூஸ் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் வித்வுட் அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம் ஃபார் அன் ஆக்டிவிட்டி டன் இன் த பாஸ்ட். சில சமயம் அது யூஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. த டு எக்ஸ்பிரஸ் அ ஹேபிச்சுவல் ஆர் ரெகுலர் ஆக்ஷன் ஒன்லி இன் த பாஸ்ட். பாஸ்ட்ல வந்து இதை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது நான் வந்து முன்னாடி வாக்கிங் போவேன், ஆனா இப்போ கிடையாது. அது பாஸ்ட் இல்லையா. பாஸ்ட்ல வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். இட் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ் பை யூசிங் யூஸ் டு. அதாவது ஐ யூஸ் டு கோ ஃபார் அ வாக் வென் ஐ யூஸ் டு கோ ஃபார் அ வாக் வென் ஐ ஸ்டடிட் இன் ஸ்கூல். ஆனா இப்ப நான் வந்து அது வாக்கிங் போல. அந்த இடத்துல நம்ம யூஸ் டு வந்து யூஸ் பண்ணலாம். இன் கண்டிஷனல் கிளாஸஸ்ல நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்றோம். இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்ல வந்து யூஸ் பண்றோம். To express two action where the first action leads instantly to the second action. ரெண்டு ஆக்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து taking the lead from the second action. Example, when the meeting ended the staff members came out. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து முடிஞ்சது, அப்போ ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. மிச்சத்தை நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். தேங்க்யூ.